அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டு வந்த ஆபத்துகள் நீங்கி இனி எல்லாமே நன்மைதான் என்ற வகையில் நிகழ இருக்கும். ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகம் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா மீனராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சூரியனும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ராசிநாதன் சுகஸ்தானத்திலிருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் வளம் தருங்க, அதே போல் லாபம் அதிகரிக்க இருக்கு, கௌரவமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு எதிர்பாராத சன்மானம், விருதுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. 3 சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதால் பொருளாதார சிக்கல்கள் வருவதற்கு வழி இல்லைங்க. எதையும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. 6 கேது செவ்வாய் இணைந்து இருப்பதால் எதையும் சமாளிக்கும் திறன் உண்டு. உடனடியாக எதிர்வினை ஆற்றாமல் இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. இப்போது பொறுமை மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மீனராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுபகாரியங்கள் செய்யும் போது சிறிய தடைகள் ஏற்படலாம். 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருப்பதால பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் தேவைங்க. பூர்வீக பிரச்சனைகள்ல மனக்குழப்பம் ஏற்படுங்க. நண்பர்களால் ஏமாற்றங்கள் வரலாம். மருந்து மாத்திரை செலவுகள் வந்து கொண்டே இருப்பதால் சேமிப்பிற்கு வழி இருக்காது. இதனால நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே ராசிக்கு வரையஸ்தானமாகிய கும்பத்தில் சனியும் ராகுவும் நிலை கொண்டிருப்பதால இத்தருணத்துல ராசிநாதன் ஆகிய குரு பகவானும் மிதுனத்தில் சஞ்சரிப்பது நன்மை தராது. வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகள்ல பணம் விரயமாகுங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. மூட்டு வலி, தலை சுற்றல், கை கால் குடைச்சல், சோர்வு, சரும உபாதைகள் ஆகியவற்றினால் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். அன்றாட பணிகள்ல மனதை செலுத்துவது கடினமாக இருக்குங்க. மனைவியினுடைய ஆரோக்கியம் கவலையை ஏற்படுத்தும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை ஆகியோருடைய வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அரிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு கவலை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அலுவலக பணிகள்ல பொறுப்பும் பணிச்சுமையும் அதிகரிக்குங்க. இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. அதன் காரணமாக பணிகள்ல வெறுப்பு ஏற்பட இருக்கு. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு மேலும் விரக்தியை அதிகரிக்கும். பல தருணங்கள்ல வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் மேலிடுங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியங்க. அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தில் நீங்கள் தான் துன்பப்பட வேண்டி வரும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடும். எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. அதே போல இந்த காலகட்டங்கள்ல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் சில தருணங்கள்ல நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அகல கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மீன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைகளின்படி இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. அதனால் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. நிச்சயமாக கிடைக்கும் என காத்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். கிடைக்கும் வாய்ப்புகளில் எதிர்பார்க்கும்
விரும்பும் அளவிற்கு வருமானம் இருக்காது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முதலீடுகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் ஆதரவு குறைவதனுடன் மறைமுக எதிர்ப்புகளும் உருவாகக்கூடும் என்பது சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இத்தகைய தருணங்கள்ல ராசிநாதனும் அனுகூலமாக இல்ல. மேல்மட்ட தலைவர்கள் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாங்க. உதட்டில் தவளும் புன்முறுவலை கண்டு மயங்காமல் இருப்பது அவசியம். அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதனும் கல்வித்துறையை சார்ந்த மற்ற கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிக்கவில்லைங்க. பாடங்கள்ல மனம் படிவது சற்று கடினம் தாங்க. கூடுமான வரையில் சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதையும் வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் அவசியமாகும். படிப்பை தவிர வேறு எதிலும் மனதை செலுத்த வேண்டாங்க. இன்றைய உழைப்பும் வெற்றியும் மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதை மறந்து விடாதீங்க. விடுதிகள் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் தாங்கள் உண்டு தங்களுடைய படிப்பு உண்டு என்று வேறு விஷயங்கள்ல கவனம் செலுத்தாமல் இருப்பது கல்வி முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் விவசாயத்துறையினர் தொடர்பு கொண்டுள்ள இதர கிரகங்கள் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் தண்ணீர் வசதியும் போதுமான அளவிற்கு வருமானமும் கிடைக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருக்க தக்க தருணங்கள்ல தேவையான அளவிற்கு மழை பொழியுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியுடன் ராகுவும் சேர்ந்திருக்கும் இத்தருணத்துல ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அர்த்தாஷ்டக ராசி சஞ்சரிப்பதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு. குடும்ப கவலைகள் மனதை அரிக்குங்க. வேலைக்கு சென்று வரும் மீன ராசி பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்குங்க. பொறுமை நிதானம் அவசியம். திருமணத்திற்கு காத்துள்ள மீன ராசி கன்னியருக்கு வரன் அமைவது தாமதப்படுங்க. இருந்தாலும் கூட கூடிய விரைவில் நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. அதே போல இக்காலகட்டங்கள்ல உத்தியோகத்திற்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கூடுமான வரைக்கும் மீன ராசினியர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வீண் கவலைகளையும் அலைச்சல்களையும் தவிர்த்து கொள்ளுங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இத்தருணங்கள்ல ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திலிருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மீன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் அரசாங்க ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கணவன் மனைவி இருவரும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது கல்வி சம்பந்தமான முன்னேற்றங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மீன ராசினியர்களுக்கு தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. அனுமனையும் சேர்த்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.